ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்லாம் இன்னைக்கு தீபா உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிருது. கார்த்திக்கும் தீபாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு உறுதியோடு இருக்காரு. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கீதாவோட ஃபோட்டோவை காணோம், அதனால நீ கர்நாடகா போலீஸ் இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணி அந்த கீதாவோட ஃபோட்டோ அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்கிறாரு. பெங்களூர் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த கீதாவோட ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு சார், நீங்கள் அந்த ஃபோட்டோ கொடுக்குறீங்களா, கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே அனுப்பிச்சி விட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னா, வாட்ஸ்அப்ல வந்து அந்த போட்டோவை, கீதாவோட போட்டோ அனுப்பிச்சி விடுறாங்க. கான்ஸ்டபிளும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த போட்டோவை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு. சரவணவேலு கிட்டே என்னடா நடக்குது இங்க, தீபா கீதா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அப்ப கார்த்தி வீட்டுல தங்கிட்டு இருக்கிறது இந்த கீதா தானா, இது தெரியாம கார்த்திக் வேற அவங்க ஒய்ஃப்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்துட்டு தைரியமா கூலா இங்க சுத்திட்டு இருக்காளே, அன்னைக்கு என்கொயரிக்கு கார்த்திக் கூட வந்தது அவளதான் இருக்கணும், அவ தான் இந்த போட்டோவையும் நவட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காரு. இவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஐஸ்வர்யா கால் பண்றாங்க. இதென்ன புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை எடுத்து ஹலோ அப்படிங்கும்போது, நான் ஐஸ்வர்யா பேசுறேன் சார், உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கும். இல்ல சார், தனியா மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கார்த்திக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு கார்த்திக். சரவணவேல் சொல்றாரு, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. இப்பதானே சார் பேசிட்டு வந்தோம். இல்ல சார், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. சரி நான் வேணா ஸ்டேஷனுக்கு வரட்டுமா? இல்லைங்க வேண்டாம், நம்ம ஏற்கனவே நம்ம மீட் பண்ணல, அதே இடத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு சரவணவேலு. சரிங்க சார் வந்தாரா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஐஸ்வர்யாவை மீட் பண்ண போறாரு சரவணவேலு. ஐஸ்வர்யாட்ட கேக்குறாங்க, எதுக்கு மேடம் வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் தீபாவை பத்தி பேசுறதுக்கு தான் சார். அந்த ரியாவும் ரம்யாவும் கடத்திட்டு போனாங்கல்ல தீபாவை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி நிறைய மாற்றங்கள் இருக்கு சார். அவ தீபாவான்னு தெரியல சார், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன அப்படி உணர்ந்தீங்க? இல்ல சார், அவ ஆக்சுவலா ஃப்ரீயாவே பேச மாட்டேங்கிற, டிஃப்ரெண்டா நடந்துக்கிறா சார் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த கேக்குறாங்க. அன்னைக்கு என்கொயரிக்கு வந்திருந்தால சார் தீபா, அப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னால சார்? இல்ல மேடம், எந்த விஷயமே சொல்லலையே, நான் கேட்டா அதுக்கு கரெக்டா பதில சொல்லிட்டு அவங்க பாட்டுல போயிட்டாங்க. வேற ஏதாச்சும் சொன்னால சார்? இல்ல மேடம், நான் வேற எதுவும் சொல்லலையா அப்படின்னு சரவண பாண்டி சொல்றாரு. அப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா, இவ கல் நஞ்சக்காரியா இருப்பா போல இருக்குதே, எந்த விஷயத்தையுமே சொல்லல, நம்ம தள்ளி விட்டதை அவ சொல்லல, எப்போ வச்சு ஆப்ப வைக்க போறாளோ தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சார் எனக்கு என்னமோ இது தீபாவான்னு சந்தேகமா இருக்கு சார். சார் முதல்ல மாதிரி தீபா கிட்ட பேச முடியல, பழக முடியல, அத்தை இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ தீபா இப்படி நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார் தீபா கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சார், அதை முதல்ல நீங்க கண்டுபிடிங்க சார். இதுக்காக எந்த ஹெல்ப் கேட்டீங்கனாலும் சரி நான் உங்களுக்கு பண்றேன் சார். சரவணவேல் சொல்றாரு, ஆஸ் ஏ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வந்து தீபா கிடைச்சோன்னே நான் இந்த பொறுப்பை எல்லாத்தையுமே விட்டுற முடியாது. அவங்க யாரு கடத்தினா, எதுக்காக கடத்தினா, மோட்டிவ் என்ன, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இல்லாம மேலிடத்துல இருந்து வேற ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது, கண்டுபிடிச்சிங்களான்னு. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், இன்னில இருந்து நீங்க தீபா என்னென்ன பண்றா, அவ என்ன செய்யற, எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட சொல்லுங்க. இந்த கொலைகளுக்கு என்னால சும்மா விட முடியாது, யார் இதை பண்ணுனான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லும் போது பயந்துக்கிறாங்க ஐஸ்வர்யா. சரிங்க சார், நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து சரவணவேல் கிளம்பி கார்த்திகை மீட் பண்ண வராரு. கார்த்திக் வர்றாரு. கார்த்திக் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொடுக்குறாரு. என்ன சார் இது? சார் படிச்சு பாருங்க கார்த்திக் அப்படின்னு சொல்றாரு சரவணவேல். படிச்சு பாக்குறாரு. என்ன சார் இது, எஃப்ஐஆர் காப்பி கீதான்னு போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உங்க வீட்டுல இருக்காங்கல்ல அவங்க தாங்க கீதா, அந்த லேடி தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, அவ பெங்களூர்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு கொலையாளி சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அதுவும் வந்து சும்மா சாதாரண ஆளையில கொலை பண்ணிட்டு வரல, பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஃப்ரெண்டோட பெரும் புள்ளியா வந்து அரசியல்வாதி, அவரு ஃப்ரெண்டோட பையனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கா. என்கொயரிக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க போலீஸ், அப்பதான் இவ தப்பிச்சு வந்து உங்க வீட்டுல வந்து இருக்கிறா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் இந்த விஷயம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். சார் இப்போ என்ன பண்றதா ஐடியா, இப்போ தீபாவை கூட்டிட்டு போறதா ஐடியாவா அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுது கார்த்திக், உங்க வீட்டு சிச்சுவேஷன் இந்நேரம் மத்த ஒரு இதா இருந்தா உடனே நான் அந்த கீதாவை நான் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா உங்க வீட்டு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போய் நான் பெங்களூர் போலீஸ் கிட்ட சொன்னா உடனே அரெஸ்ட் பண்ண வந்துருவாங்க. அதனால எந்த விஷயத்தையுமே நான் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு 5 days டைம் தரேன், அந்த 5 daysக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் முடியாது, என்னால நான் இப்போ மறைச்சிட்டு இருக்கிறது எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். இருந்தாலும் உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காகவும் நீங்க என் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, அதனாலதான் இதெல்லாமே ஹெல்ப் பண்றேன். எப்படியாச்சும் ஒரு 5 நாளுக்குள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாருங்க அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்ப இருக்க சூழ்நிலையில என் அம்மா கிட்டையும் வீட்டுக்கிட்டையும் போய் தீபா இப்படி தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே பயந்து நடுங்கிடுவாங்க சார். அதனால நீங்க கொடுத்த அந்த
5 டேஸ்ல எப்படியாச்சு இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அப்புறம் இன்னொரு விஷயம் கார்த்திக், உங்க அண்ணி ஐஸ்வர்யா என்னை பார்க்க வந்திருந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவங்களுக்கும் தீபா மேல டவுட் வந்திருக்கு, அதனாலதான் என்கிட்ட வந்து பேசினாங்க, நீங்க என்னன்னு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. கார்த்திக் நேரா வீட்டுக்கு வர்றாங்க. தீபாவை தேடுறாங்க, அதாவது கீதாவை தேடுறாங்க. கீதா பேக் சைட்ல இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சார் நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றப்பே சொன்னேன், என்னை பற்றி எதுவுமே கேட்கக்கூடாது, எந்த டீட்டெயிலுமே கேட்கக்கூடாது, என் பேரும் கூட தெரியக்கூடாது உங்களுக்குன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்கல, இப்போ கேட்குறீங்க. நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க, அப்புறம் இதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் சொல்கிறாரு, உங்களை பற்றி எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும். யார் சொன்னது? போலீஸ் தாங்க சொன்னாங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. கீதா, இங்கே பாருங்க, உங்கள் பேர் கீதா, நீங்கள் பெங்களூர்லேருந்து வர்றீங்க, நீங்கள் ஒரு கொலையை செஞ்சுட்டீங்க, அதுவும் அரசியல்வாதி பெரும் புள்ளியோட ஃப்ரெண்டோட பையனை கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. உங்களை விசாரணைக்கு இங்கே போலீஸ் கூட்டிகிட்டு வரும்போது தான் நீங்கள் தப்பிச்சு ஏன் கார் முன்னாடி வந்து விழுந்தீங்க. நானும் கூட நினைச்சேன் அது தீபா தான் நினைச்சு உங்களை போய் காப்பாத்தி கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க வேற பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு கார்த்திக். அது மட்டும் இல்லைங்க, நீங்க குணமானதும் உங்க சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்க தீபாவா நடிக்க வந்திருக்கீங்க. ஐ ஆம் ரைட் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதுக்கப்புறம் கீதா சொல்றாங்க, இனிமேலும் நான் நடிக்க விரும்பல, உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கீதா, அதுக்கு ஏங்க, சொன்னதே போலீஸ் தானே, நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க. சரி, இனிமேல் நான் இங்க இருந்தேன்னா வேலைக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போதே, ஏங்க கொஞ்சம் இருங்க, போலீஸ் நினைச்சிருந்தா இப்பயும் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நானும் போலீஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பேன் உங்களை. ஆனால் பண்ணலை. ஒரு 5 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன், அது வரைக்கும் நீங்கள் இருங்க, அதுக்கப்புறம் நானே உங்களை போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். அதை கேட்டோடனே, நீங்கள் ஏங்க என்ன போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு? நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நானும் ஏதாச்சும் லீகலாக மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் எதுக்கு சார் உங்களுக்கு லீகலா மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? மேடம், இப்பதானே சொன்னீங்க ஒரு கொலை பண்ணேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் போதே, கார்த்திக் சொல்லும் போதே கீதா சொல்றாங்க, அது கொலை இல்ல, வதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் பெங்களூர்ல ஒரு பிசினஸ் உமன், நான் பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ பேரு தியா. அவ பெரிய ஒரு பொலிட்டீஷியனோட ஃப்ரெண்டோட பையனை லவ் பண்ணா. அவன் வந்து லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி என் தங்கச்சி ஏமாத்தி ரேப் பண்ணி கொன்னுட்டான். அந்த கோவத்துல நானும் அவனை கொலை பண்ணிட்டேன். கார்த்திக் கேட்கிறாரு, சரிங்க, இது எதுக்கு நீங்க கொலை செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு வந்தீங்க? நீங்க கோர்ட்ல வச்சு இது லீகலா வாதாடி இருக்கலாம்ல? சார், லீகலா வாதாட முடியாது சார், என் மேலதான் கொலைப்பழியை போடுவாங்க. ஏன்னா நான் கொலை பண்ணது அரசியல்வாதி ஃப்ரெண்டோட பையன், அவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அரசியல்வாதிக்கு அவங்க அப்பா தான் பினாமியா இருக்காங்க, அதனால நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா சார், என்னை என்கொயரிக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஆக்சுவலா என்கொயரிக்கெல்லாம் அவங்க என்னை கூட்டிட்டு வரல சார், என்னைய என்கவுண்டர் பண்றதுக்காக தான் அந்த போலீஸ் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. என் தங்கச்சிக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே என் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்க மாதிரி அவங்க கிட்ட பாட்டு பாடிக்கிட்டு நடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்திக் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இன்னும் 5 டேஸ்ல உங்களுக்கான சொல்யூஷனையும் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கீதா சொல்றாங்க, என்ன சார் முதல்ல 10 டேஸ் சொன்னீங்க, இப்போ 5 டேஸ்ன்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, 5 டேஸ்க்குள்ள கண்டுபிடிச்சே ஆகணும், தீபாவையும் கண்டுபிடிக்கணும், அதே சமயத்துல உங்களோட ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த 5 டேஸ்க்குள்ள சால்வ் பண்ண முடியலன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கலாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா சால்வ் பண்ணிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதுக்கு கீதா சொல்றாங்க, உங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றீங்களே, சப்போஸ் உங்க ஒய்ஃப் இறந்துருந்தாங்கன்னா என்ன சார் பண்றது அப்படிங்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, எல்லாருமே இப்படியே சொல்றீங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, தீபா கண்டிப்பா உயிரோட தான் இருக்காங்க, என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு தீபா உயிரோட இருக்காங்கன்னு, கண்டிப்பா நான் அவங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா வேற ஒரு சீன் அப்படியே கட் ஆகுது. அந்த சீன்ல ஒரு லேடி ஆட்டோல வந்து இறங்குறாங்க, கூடவே ஒரு டாக்டரை கூட்டிட்டு போறாங்க. ஒரு சின்ன வீடுங்க, அந்த வீட்டுக்குள்ள அந்த டாக்டரை கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா தீபா அங்க உயிரோட இருக்காங்க, தலையில எல்லாம் அடிபட்டு இருக்கு, ஆனா நாட்டு வைத்தியம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, ஆனா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க தீபா. தீபாவை பார்த்தோன்னே டாக்டர் கேக்குறாங்க, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கூட்டிட்டு வந்த அம்மா சொல்றாங்க, டாக்டர் இது யாருன்னே எனக்கு தெரியாது டாக்டர், 2 நாளைக்கு முன்னாடி மலைக்கு கீழே அடிபட்டு மயக்கமாய் கிடந்தாங்க, நான் தூக்கிட்டு வந்து வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல, அவங்க எழுந்திருக்கவே இல்லை டாக்டர், அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும்
மயக்கத்துல தான் இருக்காங்க தீபா. இதுல கார்த்திக் பாத்தீங்கன்னா கீதா கிட்ட சொல்லிட்டு போறாங்க, எப்படியும் நான் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து போறாரு. அடுத்ததே டாக்டரை காமிக்கிறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க தீபாவை. கார்த்திக் காமிக்கிறாங்க. கார்த்திக் அவரோட ரூம்ல உட்காந்துட்டு தீபாவோட போட்டோவை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஐ லவ் யூன்னு போட்டிருக்க ஒரு பில்லோ கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீபாக்கு டாக்டரும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.